Students, now for example 3.3 power. If alpha, beta, gamma are the roots of the equation, find the value of summation of 1 by beta gamma. சரிங்களா? இப்போ சம்மேஷன் 1 by beta gamma நடத்தினா அந்த ஃபார்மேட்டை பாருங்க 1 by 2 ரூட் மல்டி பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போனா ரொம்ப ஆக்சுவலாக சம்மேஷன் ப்ளஸ் உங்களுக்கு. அப்போ ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்கணும்னா 1 by ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 1 by ஆல்ஃபா காமா ப்ளஸ் 1 by வரும் பீட்டா காமா. சரிங்களா? இதான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன நமக்கு வந்து ஆல்ஃபா பீட்டா காமா வந்து ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் தான், அது கிவன் ஈக்குவேஷன் இல்லையா? அதை நம்ம எடுத்து எழுதிடலாம். Since alpha gamma, beta gamma, gamma are the roots of என்ன equation? X cube plus px square plus 2x plus r equal to 0. நம்ம என்ன பண்ணலாம் வந்து இப்போ இந்த சம்மேஷன் 1, சம்மேஷன் 2, சம்மேஷன் 3 கண்டுபிடிப்போம், அது கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ சம்மேஷன் 1 போலாம். சம்மேஷன் 1 ஃபார்முலா வந்து மைனஸ் பி பை ஏ. இங்க நமக்கு உங்களுக்கு தெரியும், இங்க ஏ வேல்யூ 1, பி வேல்யூ ஏ வேல்யூ எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், பி வேல்யூ சொல்றது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், சி வேல்யூ சொல்றது அது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், பி வந்து கான்ஸ்டன்ட். இப்போ சம்மேஷன் 1 ஆக்சுவல் வந்து ரூட்ஸை தனித்தனி ஆட் பண்ணோலே அப்படியே. அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏவா. அப்போ இங்கே பி வேல்யூ மைனஸ் பி தானே, ஏ 1 தான், அப்போ மைனஸ் பின்னு எடுத்துடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம சம்மேஷன் 2 போங்க. சம்மேஷன் 2 ஃபார்முலா வந்து சி பை ஏ. சம்மேஷன் 1 சொல்லும் போது என்ன பண்ணுங்க, மைனஸ் தான் வச்சுங்க, வேணா 1 கூட 1 ஆட் பண்ணுங்க. அப்போ அந்த 2 ஒரு ஆல்பபெட், செகண்ட் ஆல்பபெட் பி இல்லையா? அப்போ பி பை ஏ வந்துடும். சம்மேஷன் 2 போகும்போது நம்ம பிளஸ் தான் வச்சுங்க, அந்த 2 + 1 நம்ம இந்த 3 அப்போ இந்த தேர்ட் போயிடுங்க. அப்போ இந்த தேர்ட் ஆல்பபெட் ஏ சி தானே, சி பை ஏ. இப்போ சம்மேஷன் 3 என்ன வரும், அகைன் மைனஸ் வந்துடும். இந்த 3 அப்புறம் நம்ம என்ன வரும், 3 + 1 4th, ஃபோர்த் ஆல்பபெட் இந்த டி பை ஏ போகும். அதே மாதிரி சம்மேஷன் 4 நமக்கு ப்ளஸ் வரும். நெக்ஸ்ட் நமக்கு 4th 5th ஆல்பபெட்டா, அப்போ இ பை ஏ. இப்படி நீங்க போடலாம் ஈஸியா. இப்போ சம்மேஷன் 2 போயிடலாமா, சி பை ஏவா. இப்போ சி பை சம்மேஷன் 2 ரெண்டு ரூட்டா மல்டி பண்ணி தானே ஆட் பண்ணோம். அப்போ ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா போடலாம், ஆல்ஃபா காமா போடலாம். இந்த ஆல்ஃபா வச்சு போட்டுருங்க, ஆல்ஃபா காமா பிளஸ் அது பீட்டா காமா. சி பை ஏவா, சி வேல்யூ வந்து கியூவா, அப்போ கியூ பை 1 கியூ தான் தேவை. அடுத்த சம்மேஷன் 3 எடுத்துங்க, சம்மேஷன் மைனஸ் வந்துருமா, மைனஸ் 3 நம்ம வரும், ஃபோர்த் ஆல்பபெட் தானே, அப்போ வரும் டி பை ஏ. அப்போ டி பை ஏ. அப்போ இங்கே ஒரு மைனஸ் ஆர் தானே, ஆர். சம்மேஷன் 3 3 மட்டும் இல்லையா, ஆல்ஃபா பீட்டா காமா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு இந்த சம்மேஷன் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சம்மேஷன் ஆஃப் 1 by பீட்டா காமா. இந்த ஃபார்மட் நீ புரிஞ்சுணும் தான். 1 by 2 ரூட்டை மல்டி பண்ணி ஆட் பண்றோன்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 1 by ஃபர்ஸ்ட் 2 நமக்கு ஆல்ஃபா பீட்டாவா பிளஸ் 1 by ஆல்ஃபா காமா போட்டோமா பிளஸ் 1 by பீட்டா காமா. சரியா? இப்போ நமக்கு இந்த வேல்யூ தெரியாது ஆக்சுவல், 1 by ஆல்ஃபா பீட்டா பிளஸ் 1 by ஆல்ஃபா காமா அந்த வேல்யூ தெரியாது. அப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூக்கு அந்த ஃபார்மேட் நம்ம கொண்டு வரணும். நம்ம தெரிஞ்சது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா தெரியும். ஆல்ஃபா பீட்டா பிளஸ் ஆல்ஃபா காமா பிளஸ் பீட்டா காமா தெரியும் இல்லையா? அந்த ஃபார்மேட் கொண்டு வரலாமா? அப்போ என்ன பண்ணலாம், இது எல்சிஎம் வருங்க, எல்சிஎம் வரும் ஆல்ஃபா பீட்டா காமா. சரிங்களா? இப்போ எல்சிஎம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் டிவைட் பண்ணுவீங்களா? அப்போ ஆல்ஃபா பீட்டா கேன்சல் ஆகிடுமா, எதுக்கு ஆன்சர் வரும், காமாவா, காமா ப்ளஸ். நெக்ஸ்ட் அது மாதிரி ஆல்ஃபா காமா கேன்சல் பண்ண அப்புறம் பீட்டா வரும், ப்ளஸ் பீட்டா காமா கேன்சல் ஆச்சுன்னா ஆல்ஃபா வருமா. அப்போ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா வேல்யூ தானே அது ஆக்சுவலாக. அப்போ அது வேல்யூ வந்து மைனஸ் பி. அதே போல் ஆல்ஃபா பீட்டா காமா பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆர், மைனஸ் மைனஸ் கேன்சலுங்களா. அப்போ ஆன்சர் பண்ணது பி பை ஆர். சிம்பிளான சிம்பிள் தான்.